இன்னைக்கு தேதி நாளுங்க. நாளைக்கு தேதி என்னவா இருக்கும்? 15. என்னடா 15 அப்படின்னு சொல்றீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. 1582ல அக்டோபர் மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதி தாங்க வந்திருக்கு. இந்த நடுவில் இருந்த நாட்கள் 10 நாளுமே யாருமே அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணல. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா அந்த மேரேஜை யாரும் போய் அட்டன் பண்ணல. அப்படி ஒரு மேரேஜே நடக்கலை. அதேமாரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது எதுவுமே நடக்கவே இல்லைங்க இந்த உலகத்தில். 4ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதி இந்த நடுவில் 10 நாள் இந்த உலகத்தில் காணாமல் போச்சுங்க. ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? 1582ல் கிரெகோரி அப்படிங்கிற ஒரு புது காலாண்டரை அறிமுகப்படுத்துகிறாருங்க. அதுக்கு முன்னாடி வரையும் நம்ம என்ன காலண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலியன் அப்படிங்கிற காலண்டர் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஜூலியன் காலண்டர் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 365 நாள் 6 மணி நேரங்க. ஆனால் இந்த கிரெகோரி காலண்டர் அப்படிங்கிறது ஒரு வருஷம் அப்படிங்கிறது 365 நாள் 5 மணி நேரம் 48 நிமிஷம் 45 வினாடிங்க. இதுதான் சூரியனை பூமி ஒரு டைம் சுத்துற டைமுங்க. இந்த கிரெகோரி அப்படிங்கிறவரு இந்த டைமை கரெக்டாக கால்குலேட் பண்ணாருங்க. ஆனால் ஜூலியன் அப்படிங்கிறவங்க 11 நிமிஷம் அதிகமாக ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகிட்டே இருந்திருக்குங்க. இது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 128 வருஷத்தில் ஒரு நாளுங்க. அப்படின்னு 1582ல் கிட்டத்தட்ட 10 நாள் கம்மியாக போயிட்டு இருந்திருக்கு ஜூலியன் காலண்டர்லங்க. அதனால அப்போ இந்த போப் கிரெகோரி அப்படிங்கிறவரு என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருந்த கேலண்டரில் அந்த 10 நாளை எடுத்துட்டாருங்க. 4ஆம் தேதியிலிருந்து டைரக்டா 15ஆம் தேதிங்க. இந்த நடுவில் இருந்தவங்க யாருமே அவங்க மேரேஜை செலிப்ரேட் பண்ணாமல் போயிட்டாங்க, பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாமல் போயிட்டாங்க. எங்கேயாவது யாராவது போகணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த 10 நாள் நிறையா கம்பெனியில் அந்த வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம போயிருக்காங்க. சேம் டைம் வீடு ரெண்ட்டு எல்லாமே அந்த 20 நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எடுத்ததுனால டோட்டலாக 20 நாள்லேயே வந்து வீடு ரெண்ட்டு கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்குங்க. இதெல்லாம் ஏன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவ காலங்கள் ஒன்றும் அவங்களுக்கு ஒரு சீசனில் 10 நாள் டிஃப்ரெண்ட் மாறி மாறி வந்திருக்குங்க. இதுக்காக தான் நம்ம லீப் இயரை உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு வருஷத்தையுமே சூரியனை பூமி எவ்வளோ டைம் சுற்றுதோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி அதுக்காக லீப் இயரை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரையும் அந்த லீப் இயர் அப்படிங்கிறதையுமே கொண்டு வராமல் இருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டூடுல்ஸ்.